ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்பவே நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்ம சூப்பராக ஒரு சவுத் இண்டியன் தாலி, சவுத் இண்டியன் ஸ்பெஷலாக எப்படி ஒரு லஞ்ச் மெனு ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க என்னென்ன மெனுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இது எல்லாமே ஈஸியாக செய்கிற ரெசிபிஸ் தான் நான் செஞ்சுருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் யாருக்காவது திடீர்னு லஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே ஸ்டார். ஜாமுன், பாயாசம், பூரி, குக்கும்பர் ரைத்தா, சாம்பார், ரசம், கோஸ் பொரியல், பூரி கிழங்கு, வத்தல், வாழைக்காய் வறுவல், காலிஃப்ளவர் பக்கோடா, ஒயிட் ரைஸ், வெஜிடபிள் பிரியாணி, சாம்பார், ரசம், தயிர். இந்த மெனு தான் இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் நான் எல்லாமே மெஷர்மெண்ட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் தரேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் மொதல் நாள் நைட்டே காலிஃப்ளவரும் அப்புறம் முட்டைக்கோஸ் ரெண்டும் கட் பண்ணி வச்சுட்டேன். மற்ற எல்லாமே ஆன் டைமில் தான் பண்ண போகிறேன். இந்த சமையல் ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு மினிமம் ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஆணுச்சு. அப்புறம் குலோப் ஜாமுன் கூட நான் மொதல் நாள் நைட்டே பண்ணிட்டேன். டெசர்ட்டில் அது மட்டும்தான் முதல் நாள் நைட்டு பண்ணேன். மற்ற எல்லாமே நெக்ஸ்ட் டே தான் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு பூரிக்கு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அப்புறம் வெங்காயம் தக்காளி கட் பண்ணணும், வாழைக்காய், வெள்ளரிக்காய் எல்லாமே கட் பண்ணணும். ஃபஸ்ட்டு சாம்பாருக்கு நம்ம பருப்பு வேக வச்சுருவோம். 1 கப் அளவுக்கு பருப்பு எடுத்திருக்கேன். அதில் 2 பூண்டு பல், கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அது குக்கரில் வச்சு வேக வச்சுட்டு நம்ம மற்ற வேலைலாம் ஆரம்பிக்கலாம். இப்போ அடுத்து காலிஃப்ளவர் பண்ண போகிறோம். காலிஃப்ளவர் நான் கொஞ்சம் ஊறினா நல்லாயிருக்கும் பக்கோடாக்கு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டே நம்ம மேரினேட் பண்ணி வச்சிடலாம். காலிஃப்ளவர் நிறைய இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி நம்ம மசாலா சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு. இது எல்லோ கார்ன்ஃப்ளவர்ன்றதுனால அந்த கலராக இருக்குது. நீங்கள் ஒயிட்டு எல்லோ எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்ப்பேன். அப்போ நல்லா கார்ன்ஃப்ளவர் கோட் ஆகிடும் அப்படின்றதுனால நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ தண்ணி கொஞ்சம் போல் தெளிச்சுட்டு நல்லா இதை பிசைஞ்சிட்டு ஊற வச்சிடலாம். காலிஃப்ளவர் நல்லா ஊறணும். அது இந்த மசாலாலாம் நல்லா ஊறணும். அதனால் ஃபஸ்ட்டே நம்ம மேரினேட் பண்ணி வச்சுட்டு மற்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக நம்ம பொரிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டே மேரினேட் பண்ணுறேன். இப்போ காலிஃப்ளவருக்கு ஊற வச்சுட்டேன். இதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணிட்டு நம்ம சைமல்டேனியஸாக ஒர்க் ஆரம்பிச்சிடலாம். இப்போ பருப்பு வெந்துட்டுருக்கு. அடுத்ததாக நம்ம கோஸ் தாளிக்க போகிறோம். கோஸ்க்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் கடுகு, கொஞ்சம் போல் சீரகம், அப்புறம் 2 போல் காஞ்ச மிளகாய் சேர்த்துப்போம். கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை பருப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்து கூடவே கொஞ்சம் போல் வெங்காயம். இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம கோஸ் கட் பண்ணி வச்சுருக்க கோஸ் சேர்த்துடலாம். இதை நான் ஆல்ரெடி வாஷ் பண்ணிட்டு தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துப்போம். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துப்போம். நிறைய சேர்க்கக்கூடாது. கோஸே ஆல்ரெடி தண்ணி விடும். இப்போ அது மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அப்பப்போ ஒரு வாட்டி கலந்து விட்டால் போதும். இப்போது சாம்பாருக்கு ஒரே ஒரு ஸ்பூன் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளிலாம் வதக்கிட்டு காய வேக வச்சுருவேன். கடைசியாக தான் சாம்பார் தாளிப்பேன். கொஞ்சம் போல் வெங்காயம் சேர்த்துருக்கேன், ஒரு கையளவுக்கு. சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. எனக்கு சின்ன வெங்காயம் இந்த டைம் கிடைக்கல, அதனால பெரிய வெங்காயம்.
வந்து ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் அது கூட பாதி அளவு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு வெங்காயத்து கூட ஒரு வாட்டி கலந்ததுக்கப்புறம் கேரட்டு, பீன்ஸு, முருங்கைக்காய் அந்த காய் போட்டு நான் சாம்பார் வைக்க போகிறேன். நீங்கள் என்ன காய் வேணாலும் சேர்த்துக்கோங்க. காய் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்துட்டு மசாலா சேர்த்துடலாம். இப்போ வந்து குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். அப்புறம் வந்து சாம்பார் பொடி, வீட்டிலே அரைச்ச சாம்பார் பொடி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். கூடவே காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அப்புறம் காய்க்கு தேவையான அளவுக்கு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நம்ம வேக வச்சிடலாம். இப்போ கோஸ் வந்து நல்லா வெந்துருச்சு, முட்டைக்கோஸ் வந்து நல்லா வெந்துருச்சு. கடைசியாக கொஞ்சம் போல் வந்து தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பருப்பு சேர்த்ததுனால உங்களுக்கு தேங்காய் பிடிக்கலைன்னா அப்படியே சாப்பிட்றதுக்கு கூட நல்லாயிருக்கும். அதனால தான் கொஞ்சமாக வந்து பைத்தம் பருப்பு சேர்த்தேன். இப்போ வந்து கோஸ் அந்த சைடு கோஸோட வேலை முடிஞ்சதுக்கப்புறம் சாம்பாரும் வந்து காய் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. நம்ம பருப்பு சேர்த்துடலாம். பருப்பு வந்து நல்லா வெந்துருச்சு, அதனால நான் அப்படியே கரண்டிலேயே மசிச்சுட்டு சேர்த்துட்டேன். இதுக்கு தேவை இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துப்பேன் நான். உங்களுக்கு திக்காக வேணும்னா நீங்கள் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ சாம்பார் வந்து பருப்பு கூட நல்லா கொதிச்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து புளி சேர்த்துடலாம். நான் ஒரு லெமன் அளவுக்கு வந்து புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு ஒரு கொதி வந்தோடனே வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு தாளித்து கொட்டிடலாம். அவ்வளோதான், சாம்பார் ரெடி ஆகிடும். பாயசத்துக்கு வந்து தண்ணி வச்சுருக்கேன். அடுத்து வந்து சேமியா கூட வறுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த அடுப்பில் வந்து காலிஃப்ளவரும் வந்து போட்டு எடுக்க போகிறேன். காலிஃப்ளவர் வந்து பொரிச்சிட்ருக்கேன். சைடில் வந்து சேமியா, ஜவ்வரிசி ஜவ்வரிசி வெந்துருச்சு. சேமியா இது வந்து பால் காய்ச்சினாங்க. பால் காய்ச்சிட்டு அதே குண்டானில் வந்து வேக வச்சதுனால அப்படி சுற்றி ரெடியாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ சேமியாவும் வந்துருச்சுன்னா பாயசம் ரெடி ஆகிடும். இது போட்டுட்டு இன்னும் வந்து பூரி செய்யணும். பூரி கிழங்கும் செய்யணும். பூரி கிழங்கும் சேமியா பாயசமும் நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். அதுவும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் தனியாகவே வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். நல்லா கிறிஸ்பியாக வரும். இது வந்து நல்லா வெந்து வந்ததுன்னா மிதமான சூட்டிலே வச்சு வேக விடுங்க. நல்லா வந்து கிறிஸ்பியாக வரும். நான் வந்து ஒரு பேட்ச் வந்து போட்டு எடுத்துட்டேன். பாருங்கள், நல்லா வந்து கிறிஸ்பியாக வந்திருக்கு. காலிஃப்ளவர் சூப்பராக இருக்கும். நான் கலர் மட்டும் ஆட் பண்ணல. மேக்ஸிமம் ஃபுட்டுக்கு வந்து கலர் ஆட் பண்ண மாட்டேன். இதுவே ஓகே. இப்போ வந்து வெஜிடபிள் பிரியாணி தாளிச்சிடலாம். ஒரு 3 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடானதும் பாதி போல் பிரியாணி இலை, 2 போல் கிராம்பு, இது வந்து கருப்பு ஏலக்காய்ன்னு சொல்லுவோம்ல அது, 3 போல் வந்து கிராம்பு, 2 போல் ஏலக்காய், அப்புறம் பாதி போல் பட்டை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் தாளிச்சதுக்கப்புறம் பெரிய சைஸ் வெங்காயம் வந்து ஒன்று வந்து நல்லா வந்து நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் வதக்கிக்கலாம். பிரியாணிக்கெலாம் வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும். ஸோ வந்து மிதமான சூட்டில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூட வந்து ஒரு கை அளவுக்கு வந்து கொத்தமல்லி, புதினா 2 வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ புதினாவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட வந்து 1 போல் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். ஒரு நிமிஷம்.
இப்போ வெங்காயம், தக்காளி, புதினா எல்லாமே வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூட வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதையும் வந்து ஒரு வாட்டி பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம், தக்காளி எல்லாமே வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூட காய் சேர்த்துடலாம். நான் வந்து பீன்ஸு, கேரட்டு, அப்புறம் பச்சை பட்டாணி இது 3 சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து வேணும்னா உருளைக்கிழங்கு அது கூட சேர்த்துக்கலாம். காய் சேர்த்துட்டு காயெல்லாம் வந்து நல்லா வெங்காயம், தக்காளியோட நல்லா கோட்டாக்குற மாதிரி கலந்துக்கோங்க ஒரு வாட்டி. இப்போ அடுத்து வந்து நம்ம மசாலா சேர்த்துடலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து மிளகாத்தூள் சேர்க்குறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து பிரியாணி மசாலா வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது வந்து நானே வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது தான். நீங்கள் வந்து வீட்டில் இருக்கிற பிரியாணி மசாலா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலா எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் வந்து ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு வாட்டி ஒரு 2 நிமிஷம் போல் வதங்கட்டும். இப்போ காய், மசாலா எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போல் கொஞ்சம் போல் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் தயிர் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் இந்த ஸ்டேஜில் காரம், உப்பு எல்லாமே சேர்த்து கலந்துக்கோங்க. மறுபடியும் தண்ணியெலாம் சேர்த்ததுக்கப்புறம் சேர்த்திங்கன்னா உப்பு வேணால் கடைசியாக சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் கூட. ஆனால் காரம்லாம் சேர்த்திங்கன்னா அப்படியே பச்சையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு காரம்லாம் பார்த்துருங்க. இப்போ கடைசியாக வந்து ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு காய் வதக்கிறப்பே வந்து போட்டு வதக்கிடலாம். நான் வந்து போட மறந்துட்டேன், அதனால் இப்போ சேர்க்குறேன். ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலா எல்லாம் வந்து நல்லா வந்து வதங்கிடுச்சு. நம்ம வந்து தண்ணி சேர்த்துடலாம். நான் வந்து 2 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் வந்து ஊற வச்சுருக்கேன். அதுக்கு வந்து ஒரு கிளாஸ் பாஸ்மதி ரைஸ்க்கு நான் 1.5 கிளாஸ் தண்ணி சேர்ப்பேன். ஸோ 2 கிளாஸ்க்கு வந்து 3 கிளாஸ் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு வந்து தண்ணி வந்து நல்லா கொதிச்சோன்னா நம்ம அரிசியை சுத்தமாக வடிகட்டிட்டு சேர்க்கணும். இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம வந்து அரிசி சேர்த்துடலாம். அரிசியில் வந்து தண்ணியை சுத்தமாக வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து ஒரு வாட்டி கலந்துட்டு அப்புறம் வந்து உப்பு மட்டும் பார்த்துட்டு உப்பு கரெக்டாக இருந்ததுன்னா குக்கர் மூடி வச்சுட்டு ஒரே ஒரு விசில் விடுங்க. பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரே விசில்லே வெந்துடும். அந்த சூட்லேயே வைக்காதீங்க. கரண்ட் அடுப்புனா வந்து மூவ் பண்ணி வச்சுருங்க. கேஸ் ஸ்டவ்னா 5 மினிட்ஸில் வந்து மூவ் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நல்லா உதிரி உதிரியாக சாப்பாடு இருக்கும். பாருங்கள், வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நல்லா வந்து அரிசி உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். இதை ஒரு வாட்டி கலந்துடலாம். நான் இது கூட வந்து கொஞ்சம் போல் ப்ரெட்டை வந்து எண்ணெயில் வந்து வறுத்து வச்சுருக்கேன். இப்போ இதையும் இது கூட கலந்துட்டோன்னா வந்து சூப்பராக இருக்கும். சூட்டோடய கொஞ்சம் போட்டு கலந்துடலாம். இப்போ வந்து வெஜிடபிள் பிரியாணியை மாற்றி வச்சுட்டு அடுத்தது வந்து ஒயிட் ரைஸ் வைக்கிறதுக்காக வந்து தண்ணி வச்சுருக்கேன் வடிக்கிறதுக்காக. இதில் வந்து பூரிக்கிழங்கு வந்து தாளிக்க போகிறேன். இப்போது பூரியும் பூரிக்கிழங்கும் வந்து எப்படி பண்ணுறதுன்னு தனியாக வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுவும் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அதனால் வந்து நான் டீட்டெயில்டாக இதில் சொல்லலை. ரெண்டு போல் பச்சை மிளகா, அப்புறம் வந்து கொஞ்சம் போல் மஞ்சள்தூள் சேர்த்துட்டு ஒரு பாதி அளவுக்கு தக்காளி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதங்கட்டும். இது வதங்கினதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். இப்போ இதில் நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துருவோம்.
இப்போ உருளைக்கிழங்கு பூரிக்கு வந்து உருளைக்கிழங்கும் மசாலாவும் ரெடி பண்ணிட்டேன், அதுவும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து வாழைக்காய் வறுக்கணும், அப்புறம் வந்து வத்தலும் பூரியும் பொரிக்கணும். இப்போ வாழைக்காய்க்கு வந்து வாழைக்காய் வேக வச்சுட்டு அப்படியே வறுத்துருவேன். நான் கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் போல் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வந்து இதை வேக வைக்க தேவையில்ல, சும்மா ஒரு இதில் வந்தாலே போதும், டக்குன்னு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணி சில பேர் பண்ணுவாங்க, ஆனால் எண்ணெய் நிறைய வேணான்னு சொல்லிட்டு நான் வேக வச்சு செஞ்சுருவேன். இது வேகட்டும். இப்போ வந்து வாழைக்காவும் வந்து ஒரு நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறம் அதில் வந்து தனி மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் போல் வந்து உப்பு, அது ஆல்ரெடி நம்ம சேர்த்து வேக வச்சிட்டோம், தேவைன்னா உப்பு சேர்த்துட்டு வந்து வாழைக்காவும் வறுத்து எடுத்துடலாம். அடுத்து வந்து பூரியும் இப்போ பொரிச்சிட்டேன், என்னென்ன மெனுன்னு பார்க்கலாம். கடைசியாக வந்து ஒயிட் ரைஸும் வடிச்சிட்டேன். எல்லாமே இந்த மெனூஸ் தாங்க இன்றைக்கி பண்ணியிருக்கேன். ஓகே ஸ்டார். ஜாமுன், பாயாசம், பூரி, குக்கும்பர் ரைத்தா, சாம்பார், ரசம், கோஸ் பொரியல், பூரிக்கிழங்கு, வத்தல், வாழைக்காய் வறுவல், காலிஃப்ளவர் பக்கோடா, ஒயிட் ரைஸ், வெஜிடபிள் பிரியாணி, சாம்பார், ரசம், தயிர். அவ்வளோதாங்க இன்னையோட வந்து சவுத் இண்டியன் லஞ்ச் மெனு பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மெனு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை நம்மளோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவுடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.